டேய் மாப்ள ஆ இந்த பஜார்ல இருந்து நத்திங் ஃபோன் 2 ஒருத்தன் கொண்டு வருவேன். சரி அதை வாங்கி மட்டும் வச்சிரு, வீடியோ பண்ணணும். நான் அதை போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மட்டும் வந்துடுறேன். சரி ரைட் போய். ஹலோ சொல்லு பிரியா. ஆ இந்த இரு ஒரு நிமிஷம். A few moments later. இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன். ஒரு நிமிஷம். ஆமா யாரா காலிங் பெல் அடிச்சா? ஆமாடா ஒருத்தன் வாசல்ல நின்னா. என்னடா அண்ணே நத்திங்கண்ணா. அப்புறம் ஏன்டா என் வீட்டு வாசல் நிற்கிறேன், அங்கிட்டு போடானே போயிட்டான். ஆனால் ஏதோ சொல்ல வந்தான்டா, நான் தான் வந்து அனுப்பிச்சு விட்டேன். டேய் பைத்தியம், அவன் நத்திங் ஃபோன் அன்பாக்சிங்க்கு கொண்டு வந்தான்டா. இப்போ எங்கடா அவன்? போயிட்டான்டா. அவனை போய் முதல்ல புர்றா. உனக்கு நத்திங்னு ஒரு ஃபோன் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் மச்சி, திடீர்னு வந்து நத்திங்னு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகலை. மற்ற பிராண்டுனா மாதத்துக்கு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, மைண்டில் நிற்கிது. இதை போன வருஷம் கேட்டாமா நத்திங் ஒன்றுன்னு. கடைசியாக நம்ம சர்ச் பண்ணும்போது கேட்டது நத்திங்னு. ஆனால் நீ அவனை அனுப்பியிருக்க, போயிட்டு வான்னு. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. இந்தாங்க ஆளுக்கு ஒன்று. ஏன் ஆளுக்கு ஒண்ணா? ஏன் ஆளுக்கு ஒன்றா? அவன் வச்சு உன் ஆளுக்கு? டேய் இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். பிரிங்க. காதல் எனக்கு சேர்த்து வச்சு தான் பழக்கம், பிரிச்சு பழக்கம் இல்லை. பிரிடா டேய். சரி பிரிக்கிறேன் மச்சி. ஆ இந்தியா சிம் ஒன்லின்னு போட்டிருக்கு. எங்க? அடா ஆமா, அப்ப ஃபாரின்லாம் போறவங்க என்ன பண்றது? நம்ம ஏர்போர்ட்ல மதுரை வேற சிலை இருக்குல்ல, ஆமா, அது கீழே குளிய தோண்டி போச்சு வச்சுட்டு ஃபிளைட் ஏறிட வேண்டியதான். சூப்பர் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபாரின் நீரின் போறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்காதீங்க. ஃபாரின் போய் இந்த ஃபோன் தான் வாங்குவேன்னா அங்க போய் வாங்கிக்கோங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். மேனுஃபேக்சர்டு பை காஞ்சிபுரம் போட்டிருக்கு. ஆமையா, நம்ம உரக்கடம் நம்ம ஊர்ல பண்ணதா? அப்ப நம்ம பையன் சொல்லுங்க. அப்ப வந்து நமக்கு உரிமை இருக்கு. பிரிச்சிருவோமா? முட்டை ஆகி போச்சு. சூப்பரா கொடுத்துருக்காங்க. இது எங்க பாருங்க. இப்ப எனக்கு மட்டும் ஏன் வரல? சிக்கு ஆப்பிள் பேக்கேஜ் பண்ண மாதிரியே இருக்குல்ல பிரிச்சோனே. ஐபோன் மாதிரிலாம் இல்லை, ஐபோனோட ஸ்டிக்கர் எதுவும் இருக்கு. ஐபோன் மாதிரியே இல்லாம நீங்க ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டிக்கர் வந்து நத்திங். இப்போ ஆப்பிளில் வந்து சீலை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து இப்போ பஜார்லையோ இல்லை எங்கேயா வந்து டூப்ளிகேட் அதே மாதிரி ஸ்டிக்கர் ரெடி பண்ணி ஒட்டி வித்துடலாம். ஆனா இதுல வந்து அது பண்ண முடியாது, தனியா கலண்டே வந்துருது. அப்ப நமக்கு டிராபேக்னு சொல்லுங்க. நம்ம விற்கும் போது சிரிக்காம அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இது பிளாக் கிரேவா? போன தடவை வந்து பிளாக் கலரு, இந்த தடவை கிரே ஒயிட். இது நம்ம வாங்கினது தானே? ரிவ்யூ வரல ஆக்சுவலா. ரெண்டுமே கை காசு கொடுத்து வாங்கினது. இது இந்த பாருங்களேன், கேபிள்லயும் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்கல்ல. என்னப்பா போன்ல அடாப்டர் வரல? நத்திங். ஹெட்போன் இல்ல, அதுவும் நத்திங். அப்ப கேஸ் நத்திங். அப்ப போன் மட்டும் இருக்கு, அதான் நத்திங். மொத்தம் நத்திங். ப்ரோ போன ஜென்ரேஷன் மாதிரி அப்படியே இருக்கு. நீங்க சொன்னீங்களா அந்த கர்வ், அந்த கர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எடுத்தோடனே ஃபீல் பண்ண முடியுது ப்ரோ. பிடிச்சி பாருங்களேன். இன்னொன்று அது வழுக்காம கொஞ்சம் கிரிப்பியாகவும் இருக்கு பாருங்க, அந்த கிளாஸ் டைப்பு. இப்போ எப்படி ஐஃபோன் 13க்கு 14க்கு பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, மைனரா ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கு. அதுல மெயினா பார்த்தோன்னா இந்த கிளிப் லைட் இருக்குல்ல, இது லாஸ்ட் டைம் வந்து இது வந்து ஒரே லைட்டா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இந்த தடவை வந்து இது 6 தான் பிரிச்சிருக்காங்க, ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ரெட் கலர்ல ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். அது போக பார்த்தோன்னா இந்த டிசைன்ல வந்து முன்னாடி வந்து பஞ்சுவல் கேமரா வந்து இங்க இருக்கும், இப்போ வந்து சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா வெறும் கையில பிடிச்சோன்னே பின்னாடி போற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் நல்லாவே தெரியுது. இல்ல எடுத்தோனே இங்க பாருங்க, டிஸ்ப்ளே தெரியுது பாத்தீங்களா? டிஸ்ப்ளேல போற அப்படியே ஸ்மட்ஜஸா இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆருக்கு ப்ரோ. சரி போன் ஆன் பண்ணி எப்படி தான் இருக்குன்னு பாப்போம். ஆன் பண்ணிரலாம். இன்செர்ட் வேலிட் இந்தியா சிம் கார்டு. வெச்சாம்பாரு ஆப் எனக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியா சிம் கார்டை போட சொல்லுதுங்க உள்ள, அது இந்தியன் சிம் தான் போடணும் அப்படின்னு சொல்லுது. சோ இது புதுசா இருக்கு, நான் ஐபோன்ல கூட இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல. வேற எந்த போன்லயுமே இப்படி இருக்காது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அண்ட் டிஸ்ப்ளேன்னு பார்க்கல 6.7 இன்ச் 10 பிட் AMOLED LTPO டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பரவாயில்லையே, அப்போ 1 to 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்கா போகும் போலயே. அது மட்டுமா 1600 நிட்ஸ்க்கு பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்ப ப்ரொடெக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கார்னிங் ஒரு கிளாஸ் 5 இருக்கு, ரெண்டு சைடுமா? ஆமா. டேய் அண்ணா இங்க பாருங்க, போன் அடிச்சனா, போன் அடிச்சான். ஐயோ ஐயோ, இது ரிவ்யூ ரேட் இல்லடா, கை காசு போட்டு வாங்குனதுடா. இருந்துட்டு போகுது 5 கொடுத்துருக்காங்கல, போட்டு பார்த்தா தானே தெரியும். கூட பின்னாடி பக்கத்து போடுவோம். ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? சரி ஆரம்பத்திலே சொன்னியே இந்த கிஃப்ட் லைட் அப்படி என்னதான் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க? லாஸ்ட் டைம் அதுல என்ன இருந்துச்சு?
என்ன கால் பண்ணா லைட் எரியும், சார்ஜ் போட்டா லைட் எரியும், இந்த வால்யூம் கண்ட்ரோலை கூட்டி குறைச்சா லைட் எரியும், ரிவர்ஸ் சார்ஜ் போட்டா லைட் எரியும், வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணா லைட் எரியும். அதே தான். பட் இந்த டைம் என்ன அப்படின்னா இதுல எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து அம்மா இல்லை ஒய்ஃப் யாராவது இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோயேன், நீ அந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்து பார்க்குற வரைக்கும் இந்த பின்னாடி இருக்கிற லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே அதுக்கு கீழே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த ப்ராக்ரஸ் பார் மாதிரியே ஒன்று இருக்கும். ஆமா, இப்போ நீ ஏதாவது டைம் செட் பண்ற இல்லை இந்த ஊபர்ல இருந்து ஏதாவது புக் பண்றேன்னு வச்சுக்கோயேன், எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுமோ அது வரைக்கும் அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே வரும். இது ஊபருக்கு மட்டும் தானா? இப்போதைக்கு ஊபர் கொண்டு வந்திருக்காங்க. சீக்கிரம் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதுக்கெல்லாம் கொண்டு வர வாய்ப்பு நல்லா இருக்கும்ல அப்படி இருந்துச்சுன்னா. இது போக யூஐ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பெருசா அவங்க இதில் ப்ளோட்வேர்ஸே இருக்காது. ஓகே. அது போக இந்த டைம் நிறைய கஸ்டமைஸ்டு விட்ஜெட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்த லாக் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்போ நத்திங் வந்து ஓஎஸ்ல பூந்துலான்ட்டாங்கன்னு சொல்ற? அப்படியும் சொல்ல முடியாது. இந்த தீம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி இந்த மோனோக்ரோம் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆமா. இது வந்து இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தோன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோனோட வர்றதுல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது நீ இப்போ ஒரு பிஜிஎம்ஐ இல்லை இன்ஸ்டாகிராம், அது டிஃபால்ட்டாக என்ன மாதிரி ஆப் யூஏ இருக்குமோ அதுதான் இதில் காமிக்கும். இப்போதான் நல்ல விதமா சொன்னேன். அதுக்குள்ளேயுமா? சரி ரைட்டு. வேற அடுத்து ஆனால் அப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல. ஆமா, ஒரு அப்டேட் கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணா நல்லா இருக்கும். சரி அது இருக்கட்டும். ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்றப்போ இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். விலை மட்டும் சும்மா விட்டுருக்கேன், போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்றப்ப ஏற்றி தான் வச்சிருக்கேன். கரெக்ட் மச்சி. நான் லாஸ்ட் டைமே யோசிச்சேன், டிசைன்ல ஐஃபோன் மாதிரியே இருக்கு, ஆனா பிரைஸ் மட்டும் கம்மியா இருக்கே அப்படின்னு. அது அவனுக்கு மூக்கு வேத்துருச்சுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஏற்றிட்டான் பிரைஸை. பட் இது கேமிங் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் வச்சு. கேம் எல்லாம் விளாண்டு பார்த்தா தான் தெரியும் ஹீட் ஆகுதா இல்லையான்னு. ஹீட்லாம் ஆகாது. இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா லைட் எரியுது, கிட்டத்தட்ட 1 hour அரிஞ்சுக்கு இந்த லைட் உட்பட. ஆனா அதெல்லாம் ஹீட் ஆகுது, இது ஹீட் ஆகவே இல்லை பாத்தியா? அதனால ஆகாது. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா. சரி மச்சி, கேமரால என்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க? கேமரால பெருசா அப்கிரேட்லாம் இல்ல. லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இந்த 2 கேமராமே பார்த்தோன்னா 50 மெகா பிக்சல் தான். அது போக வந்து 4Kல வந்து 60 fps வீடியோ எடுத்துக்கலாம், HDRல வந்து 4K 30 fps எடுத்துக்கலாம், டைம் லாப்ஸ் பார்த்தோன்னா 4Kல நீ எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஐபோன் பார்த்திருப்பேல்ல, அதுல வந்து ஆக்ஷன் மோடுன்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி இதுல மோஷன் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ குவாலிட்டி ஐபோன் மாதிரி இருக்குமா? ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும், அவ்வளவுதான். சரி அது இருக்கட்டும். செல்ஃபின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அப்கிரேடு. லாஸ்ட் டைம் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்களா, இந்த இடம் வந்து 32 மெகா பிக்சல். இங்கே எடுத்து பார்ப்போம் கூட. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்கிரேட் நல்ல அப்கிரேட் தான். அப்புறம் செல்ஃபி வீடியோன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 1080p 60 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. ஃபிளாஷே போடாம நல்லா சூப்பரா இருக்கு. முன்னாடி இம்புட்டு லைட்டை செட் பண்ணி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு. இருந்தாலும் ஒரு சிலதுல கிரெயின்ஸ் அடிக்கும்ல, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. குட். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக்மே நல்லா தாங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 44 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. இந்த 44 வாட் சார்ஜர் இருக்குல்ல, இது போன வருஷமே அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அது பாத்தீங்களா, 45 வாட்ஸ் கொடுத்துருந்தேன், ஆனா போன் வந்து 33 வாட் தான் சப்போர்ட். ஃபியூச்சர்ல வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அன்றே கணித்தார் டெக் பாஸ். அண்ட் இது போக இந்த போன்ல வந்து 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, 5 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பரவாயில்லைங்க, இதே செக்மெண்ட்ல லான்ச் ஆன ஃபிளாக்ஷிப் போன் கூட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லையே. இவ்வளவு ஏன் ஐபோன்ல கூட இல்லையே. ஏங்க 11R கூட இந்த ஆப்ஷன் இல்லங்க. அதானே. அண்ட் இதுல வந்து 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்கிரேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்களா. சூப்பருங்க. இதே தான் நத்திங் ஃபோன் 1க்கும் சொன்னாங்க, இப்போ வரைக்கும் அப்டேட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி மச்சி, நத்திங் ஃபோன் 1ல 12 256 தான் ஹையர் வேரியண்டா இருந்துச்சு, இதுல எப்படி கொடுத்துருக்காங்க? இதுல வந்து 512 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அது போக ஐபி ரேட்டிங் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுல IP53 இருந்துச்சா, இதுல 54 இருக்கு. பட் ஆனா பெருசா அந்த வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்ட் வந்து சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க IP67 68 கொடுத்துருக்கலாம். நத்திங் 3ல கொடுப்பாங்கயா. சரி சவுண்ட் அப்ளை பண்ணுங்க, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்துருவோம், சாரி கேட்டுருவோம். பதிவர் தன்னை பதிவு செய்கிறார். என்ன பாட்டு போடுறீங்க? காவாலேவா. அப்ப அதெல்லாம் வீடியோ சாங்க போடுங்க. நீ நானும் ஓடிடலாமா? அடி சேருப்பால பண்ணி பைல. இந்த வீடியோ பார்க்கும் அன்பர்களே, அந்த ஆளு கல்யாணம் ஆயிருச்சு. போட்டு விடுறாங்க, போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். ஏடா நல்லா ஃபீல் ஆகுது. பாஸ் பண்ணிக்கிறேன், காப்பிரைட் அடிச்சிட்டாங்கன்னா. ஆனா சவுண்ட் நல்லா ஃபீல் ஆகுது இல்ல ரெண்டு சைடுமே. இத்தனைக்கு அவுட்டோர்ல இதுல ஒரு ரூமுக்குள்ள எல்லாம் கேட்டனா இதோட இன்னும் பெட்டராவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல இந்த நத்திங் 1 பார்த்தோம் அப்படின்னா 2 விட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹார்ட்வேர் கேத்தாப்ல வந்து இந்த சாஃப்ட்வேரையுமே நத்திங் நல்லா பண்ணிருக்காங்கல்ல. அதாவது அரைச்சமாவே அரைக்காம ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லானதா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அது மட்டுமா டூயல் 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. பட் ஆனா இதுல சில பக்ஸுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு சில போன்ல வந்து இந்த கேமரா ஆப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா சரியா ஓபன் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து திருஷ்டிக்கு போக போக சரியாயிரும். என்னதான் இருந்தாலும் அந்த OnePlus வாட அடிக்கத்தானே செய்யுது. அவன் மயன் தானே.
அது போக வந்து வயர்லெஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் கொஞ்சம் லைட்டாக சூடாகுதுன்றாங்க. அதுவும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். என்ன ரேட்டு தான் 45,000 இறக்கி விட்டுருக்கேன். பட் இந்த விலைக்குன்னு பார்க்குறப்ப ப்ராசஸர் தான் கொஞ்சம் இடிக்குது. இப்போ IQ Neo 7 Pro இருக்குல்ல, இல்லை இடிக்குதுன்னு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் போலாமா? ஜோக் அப்பார்ட்ஸ் கண்டென்ட். ஓகே போலாமா? ஸோ என்ன இருந்தாலும் இதோட பிரைஸுக்கு இந்த ப்ராசஸர் தான் கொஞ்சம் இடிக்குது. இப்போ IQ Neo 7 Pro இருக்குல்ல, சேம் இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 35,000 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கு பிரைஸ் அப்படின்னு தான். இவ்வளவே 11R இதே ப்ராசஸர் தான். பிக்சல் 7 இருக்கு பாருங்க, அதுவும் இதே பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ இது மூணுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணாதான் எது ஒருத்துன்னு நமக்கு தெரியும். அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டுடலாம். அவங்க கேட்பாங்க, ஆனால் நம்மளை பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. அவர் வந்து பண்ணுவாரு. ஆமா, ஏன் அவர் வரல? ஆமா, வீடியோ ஆரம்பிக்கும் அப்பெல்லாம் கேட்காது, இப்போ வந்து கேளு. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஒரு 1 வீக் ரெஸ்ட்ல இருக்காரு. வந்துருவாரு புது பொலிவுடன் மீண்டும் அப்படின்னு வந்துருவாரு. மீண்டும் டெக் பாஸ்ங்கறாரா? பேக்லாம் வச்சு வந்துருவாரு. 6 பைய கட்டி ஏஐல வந்துருவாரு. ஏஐல வருவாரு. அங்க மாதிரி என் பழைய உடம்பா பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. எல்லாம் ரைட்டு தான். பட் அந்த சர்வீஸ்னு வரையில தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னா அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்னு இவங்ககிட்ட எதுவுமே இல்ல. ஃபுல்லா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் தான். இந்த நத்திங் ஒன்ல ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லி கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற போனை ஃபுல்லா வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவன் மனுஷன் நம்மளே இந்த ஒருத்தைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு வீடியோ போடணும். கண்டிப்பா வரும் அந்த வீடியோ. அது எவன் கெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த நத்திங் ஃபோனோட சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு ஆள் ஐஃபோன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இது ஐஃபோன்ரா அப்படின்னு. இல்லை சாம்சங் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லை பிக்சல் இருந்தாலும் அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன் ஈவன் OnePlus கூட நம்மளால இப்போ கண்டுபிடிக்கவே முடியலை. பட் ஆனால் இந்த லைட் செட்டப்பை வச்சு இந்த டிசைனை வச்சு இது நத்திங் ஃபோன் தான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த சீரியல் செட் லைட்டுக்காக 45,000 ரூபா செலவு பண்ணுவோமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் நத்திங் ஒன்றை கம்பேர் பண்ணுறப்ப நத்திங் டூவில் நல்ல இம்ப்ரூவைசேஷன் தெரியுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஆமாம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ரிவ்யூ சீக்கிரமாவே வந்துரும்ல, சொல்லலாம்ல. ஓகே. ஆனா இந்த நத்திங்ல சம்திங் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதான் நத்திங். ஒரு பிக்கிங் அதான் நத்திங்.